வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். அதிகாரிகளும் ஊழியர்களும் சரியாக வேலை செய்வதில்லை. 100 கோடி ரூபாய் இயந்திரங்கள் வாங்கினாலும் அது வீண் என முதலமைச்சர் வேதனை. மனித கழிவு அகற்றுவதில் இயந்திரங்கள் பயன்பாடு 5.5 கோடி ரூபாய் திட்டத்தை மத்திய அரசு புதுச்சேரிக்கு அளித்திருப்பதாக ஆளுநர் தகவல். ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற ஓய்வூதியதாரர்கள் காவல்துறை கைது செய்ததால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஆலயங்களுக்கு இந்து சமய அறநிலைத்துறை மூலம் வழங்கப்படும் ஒரு கால பூஜைக்கான காசோலையினை கோவில் அறங்காவலர் குழுவிடம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வழங்கினார். புதுச்சேரி இந்து சமய அறநிலையத்துறை மூலம் ஆலயங்களின் ஒரு கால பூஜைக்காக வழங்கப்படும் காசோலையினை புதுவை லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அவர்கள் குறிஞ்சி நகர் செல்வ விநாயகர் ஆலயம், பலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயம், அசோக் நகர் விநாயகர் ஆலயம், சலவையாளர் நகர் கங்கை முத்து மாரியம்மன் ஆலயம், பெத்தசெட்டிப்பேட்டை வஜ்ஜாயணி அம்மன் ஆலயம் ஆகிய ஆலயங்களின் அறங்காவலர் குழுவினரிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஐயா நடுவில் கொஞ்சம் பாருங்கண்ணா. அண்ணா இங்கே பாருங்க. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி துணைவியாரின் 10ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் துணைவியார் கலைச்செல்வியின் 10ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் வீட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைச்செல்வியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் மற்றும் இலவச சேலைகள், பிஸ்கெட் ஆகியவை வழங்கப்பட்டன. இதில் கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் அவரது குடும்பத்தார் அன்னதானம் வழங்கினர். இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட அனைத்து பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். அப்படியே பூ போடுங்கண்ணா. அப்படியே பூ போடுங்கண்ணா. அப்படியே அப்படியே வந்துடும். அப்படியே வந்துடும். அடுத்தவர்கள் மீது பழியை போட்டுவிட்டு அதிகாரிகளும் அரசு ஊழியர்களும் பணி செய்யாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்?
என்று கடுமையாக சாடிய முதலமைச்சர் ரங்கசாமி, அதிகாரிகள் பணி செய்யாத நிலையில் 100 கோடி ரூபாய்க்கு இயந்திரங்கள் வாங்கினாலும் அது வீணாகத்தான் போகும் என்று வேதனை தெரிவித்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் கழிவுநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் வாங்குவது தொடர்பாக புதுச்சேரி அரசு மற்றும் தேசிய துப்புரவு தொழிலாளர்கள் நிதி மேம்பாட்டுக் கழகம் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தமிடும் நிகழ்வு புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் தலைமை செயலர் ராஜீவ் வர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் உள்ள அதிகாரிகளையும் அரசு ஊழியர்களையும் கடுமையாக சாடினார். புதுச்சேரியில் உள்ள அரசு துறையில் பணியாற்றும் அதிகாரிகளும் ஊழியர்களும் அவரவர் வேலையை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்றும், ஆனால் அவர்கள் செய்வதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சாலை நடுவே இருக்கிற தடுப்பு கட்டைகளில் உள்ள செடிகளுக்கு கூட தண்ணீர் ஊற்றுவதில்லை என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். சட்டசபை எதிரே உள்ள பாரதி பூங்காவை கூட நகராட்சி அதிகாரிகளால் பராமரிக்க முடியவில்லை என்றும், சாலை ஓரத்தில் சிறிய பள்ளம் தோண்டினால் கூட அதை மூடுவதற்கு 10 நாட்கள் எடுத்துக்கொள்வதாகவும் கூறிய முதலமைச்சர் ரங்கசாமி, அடுத்தவர்கள் மீது பழி போடுவதை வேலையாக வைத்திருக்க கூடாது என்று வேதனை தெரிவித்தார். நகராட்சி ஆணையர், பொறியாளர்கள், பணியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கடுமையாக சாடினார். அதிகாரிகளும் ஊழியர்களும் சரியாக வேலை செய்யாத நிலையில் 100 கோடி ரூபாய் செலவு செய்து எவ்வளவு இயந்திரங்கள் வாங்கினாலும் அது வீணாகத்தான் போகும் என்றும் அவர் வேதனை தெரிவித்தார். பொருட்கள் வாங்கினால் அதை செயல்படுத்த வேண்டியது அதிகாரிகள் கையில்தான் உள்ளது என்று கூறிய அவர், ஆனால் அதிகாரிகள் சரிவர பணிகளை செய்வதில்லை என்றும், இதை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்றும் கூறினார். கனமழையை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றும், மக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் கூறிய அவர், புதுச்சேரியில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்றும், இதற்காக கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்காக மத்திய அரசிடம் 500 கோடி ரூபாய் கேட்கப்பட்டுள்ளதாகவும், அது கிடைத்தவுடன் திட்டத்தை செயல்படுத்துவோம் என்றார். தலைமை செயலர் ராஜீவ் வர்மா மற்றும் அரசு துறை அதிகாரிகள், ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்ட நிலையில் அவர்கள் மத்தியில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசியது அரசு அதிகாரிகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிகழ்ச்சியில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகையில், துப்புரவு பணியாளர்களுக்கென பிரதமர் தனித்துறையை உருவாக்கியுள்ளார் என்றும், துப்புரவு பணியாளர் ஆணையம் உருவாக்கப்பட்டு இதற்கான ஆணையர் இணை அமைச்சருக்கான அதிகாரத்துடன் நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் தெரிவித்தார். துப்புரவு பணியாளர் மீது பிரதமர் தனி கவனம் செலுத்துகிறார் என்றும், பிரதமர் மோடி பொறுப்பேற்ற போதே தூய்மை இந்தியா திட்டத்தை தான் தொடங்கினார் என்றும் தெரிவித்த அவர், எந்த திட்டமாக இருந்தாலும் அது செயல் வடிவம் பெற்றால்தான் மக்களுக்கு பயன் கிடைக்கும் என்றார். பெஸ்ட் புதுவை வேண்டுமென்றால் ஃபாஸ்ட் புதுவை வேண்டும் என்றும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். மேலும் துறைதோறும் அதிகாரிகள் பேசி காலதாமதத்தை தவிர்க்க வேண்டும் என்றும், வரும் புத்தாண்டில் தாமதத்தை களைந்து திட்டங்களை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். ஆளுநர் அவர்கள் பொற்கரங்களால் இந்த அரங்கில் இப்பொழுது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் தம்முடைய மேலான பாராட்டுகளையும் சிறப்பு செய்ததை அவர்களின் தலைமை அதிகாரி அவர்களுக்கும் இப்பொழுது பெரும் வரமான இந்த மனித மனத்தினை மனிதன் அறிவுதல் மற்றும் கையாளுவதை தடை விதிக்க கொண்ட இந்த கருவி இந்த கருவி கழிவுநீர் ஜெட்டி மிகப்பெரிய பயனை விளைவிக்கக்கூடிய இந்த அற்புத திட்டத்தினை எந்தெந்த துறையை சார்ந்தவர்கள் எங்கே தாமதம் ஏற்படுத்தாலும் உடனே அவர்கள் எல்லோரும் அமர்ந்து பேசி இதை எந்த அளவிற்கு எங்கே சுணக்கம் இருக்கிறது, எங்கே காலதாமதமாகப்படுகிறது, இந்த கோப்பு இங்கே இருந்து நகர வேண்டும் என்றால் இந்த கால அவகாசத்திற்குள் இது நகர வேண்டும். கால அவகாசத்திற்குள் நகரவில்லை என்றால் அதற்கான என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அப்படி எக்ஸ்பிளனேஷன் சரியா இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் அதையெல்லாம் பின்பற்றப்பட வேண்டும் என்ற ஒரு உறுதித்தன்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நான் இன்னும் ஒரு ஆலோசனையாகவே சொல்கிறேன். எல்லோரும் அமர்ந்து புதுவையில் புத்தாண்டு நிகழ்ச்சிகள் நடத்த புதுவை நகராட்சி ஆணையர் சிவகுமார் கட்டுப்பாடு விதித்துள்ளார். புதுவை நகராட்சி ஆணையர் சிவகுமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை நகராட்சி பகுதியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நிகழ்ச்சி ஏற்பாடுகள் நடைபெறுவதாகவும், நட்சத்திர ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகள்,
திறந்தவெளி உட்பட அரசால் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் உணவு, மது வகைகள் ஆகியவற்றுடன் இசை நிகழ்ச்சிகள் நடத்த நகராட்சி பிரிவு 2 கேளிக்கை உரிம கட்டணம், வர்த்தக உரிம கட்டணம், திடக்கழிவு அகற்றும் கட்டணம் செலுத்தி உரிமங்களை பெற வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். நகராட்சி பிரிவில் கட்டண தொகையில் 25% கேளிக்கை வரி செலுத்த வேண்டும் என்றும், பொது இடத்தில் நிகழ்ச்சிகள் நடத்த மாவட்ட ஆட்சியர், கலால் துணை ஆட்சியர், சட்டம் ஒழுங்கு காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர், போக்குவரத்து கண்காணிப்பாளர், கோட்ட தீயணைப்பு அதிகாரி ஒப்புதல் சான்றிதழ்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். பொதுமக்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக கலாச்சாரத்தை மீறும் வகையில், பிறர் மனம் புண்படும் வகையில் செயல்படக்கூடாது என்றும், புதுவை நகராட்சி அனுமதியின்றி கேளிக்கை வரி செலுத்தாமல் நிகழ்ச்சிகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வர்த்தக உரிமை ரத்து செய்யப்படும் என்றும் நகராட்சி ஆணையர் சிவக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் பழுதடைந்திருந்த ஸ்லாப் உடைந்து பாதாள கழிவுநீர் சாக்கடையில் விழுந்த 1ஆம் வகுப்பு மாணவனின் சிசிடிவி காட்சி. தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மற்றும் அதிமுகவினர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள பாதாள சாக்கடையின் மேல் ஸ்லாப் உடைந்த நிலையில் காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பாரதி வீதி, பாதர் சாஹிப் வீதி சந்திப்பில் கழிவுநீர் கலக்கும் பாதாள சாக்கடையின் மேல் ஸ்லாப் உடைந்த நிலையில் இருந்துள்ளது. இந்த நிலையில் அஷ்ரப் அரசு நடுநிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் 3 பேர் பள்ளி முடிந்ததும் அவ்வழியாக நடந்து சென்றுள்ளனர். அதில் வேலு லட்சுமி தம்பதியரின் 1ஆம் வகுப்பு படிக்கும் மகன் பிரவீன் என்பவர் உடைந்த ஸ்லாப் மீது கால் வைத்து நடந்து சென்ற போது ஸ்லாப் முழுவதுமாக உடைந்து அந்த தொட்டியில் விழுந்துள்ளார். இதனை கண்ட மாணவனின் பின்னால் வந்த தாய் லட்சுமி உடனடியாக தனது மகனின் கையை பிடித்து வெளியே தூக்கி காப்பாற்றினார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் உடனடியாக தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகனுக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவர் சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். அப்போது கடந்த 3 மாதங்களாக பாதாள சாக்கடை இணைப்பு உடைந்துள்ளதாகவும், இதுகுறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் குற்றம் சாட்டினர். உடைந்த ஸ்லாபுகளை சரி செய்யாமல் அதனை சாக்கு போட்டு மூடி வைத்துள்ளனர் என்றனர். உடனடியாக சம்பந்தப்பட்ட கழிவுநீர் அதிகாரிகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தொடர்பு கொண்டு பேசிய சில நிமிடங்களில் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அவர்களிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை கேள்விப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி புதிய பாதாள சாக்கடை ஸ்லாப்புடன் வந்து அதனை போட முயற்சித்தார். அப்பொழுது பொதுமக்கள் நாங்கள் கூறும்போது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இப்பொழுது ஏன் வந்து ஸ்லாப் போடுகிறீர்கள் என சரமாரியாக கேள்வி எழுப்பினர். நீங்கள் எல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா என நேருக்கு நேர் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் அதிகாரிகள் இரும்பு மூடியை கொண்டு வந்து பாதாள சாக்கடையை மூடினர். அதிகாரிகள் பணி முடித்து செல்லும் வரை அதிமுக மாநில செயலாளரும் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் உடனிருந்தார். அவருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி கேட்டதால் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி தனது ஆதரவாளர்களுடன் திரும்பி சென்றார். அது இன்னொரு பையன் ஒரு வாரமா சாகு போடாம
புதுச்சேரி மக்கள்தான் பாராட்ட வேண்டும், அதிகாரிகள் அல்ல. தமிழக அரசு ஜாக்கிரதையாக இருந்திருக்க வேண்டும், கட்டமைப்புகளை சீரமைத்து எச்சரிக்கையுடன் இருந்திருக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், புதுச்சேரியில் மனித கழிவுகளை மனிதன் அள்ளக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு 5.5 கோடி ரூபாய் செலவிலான திட்டத்தை புதுச்சேரிக்கு அளித்து இருப்பதாகவும், கழிவுநீர் அகற்றலில் எந்திரங்கள் பயன்பாடு தொடங்குவது பாதுகாப்பானதாக அமையும் என்று கூறினார். தமிழகத்தில் மழை மிக அதிகமாக பெய்ததால் பாதிப்பு வருத்தமாக உள்ளது. தமிழக அரசு இந்த அளவுக்கு மழை வரும் என்று சொல்லவில்லை என்று கூறினர். அரசாங்கம் என்று இருக்கும்போது எச்சரிக்கையாக தான் இருக்க வேண்டும், கட்டமைப்புகளை சரி செய்து எச்சரிக்கையுடன் இருந்திருக்க வேண்டும். மத்திய அதிகாரிகள் பாராட்டி விட்டார்கள் என கூறிக்கொண்டிருக்க கூடாது. உண்மையில் மக்கள்தான் பாராட்ட வேண்டும். சென்னையில் பாதிப்புகள் இருக்கிறது, அதனால் உண்மையை அறிந்து தமிழக அரசு செயல்பட வேண்டும் என ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். புதுச்சேரியில் அதிகாரிகள் செயல்பாடு தொடர்பாக முதலமைச்சரின் ஆதங்கத்தை தலைமை செயலரிடம் தெரிவித்துள்ளேன். அதிகாரிகளை அழைத்து கூட்டம் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. இதனால் பல நல்ல முயற்சிகள், சுத்தமாவது, கழிவு நீர்கள் தேங்காமல் இருப்பது, அதை மனிதர்கள் அதில் பயன்படுத்தாமல், சகோதரர்களை பயன்படுத்தாமல் மிஷின்களை பயன்படுத்தும் பொழுது அது அவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும், மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். ஒரு நல்ல நிகழ்ச்சி. இல்லை, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப மழை மிக அதிகமாக இருக்கிறது. இதுல ஒரே ஒன்று, ஏன்னா இந்த அளவுக்கு மழை வரலன்னு எங்களுக்கு சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு மழை வந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கணும்லப்பா. ஒரு அரசாங்கம் என்று இருக்கும் பொழுது அதை எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். நம்மை மீறி மழை வருகிறது, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இன்னும் கட்டமைப்புகளை இன்னும் சரி செய்ய வேண்டும். சென்னையிலுமே மத்திய அதிகாரிகள் பாராட்டி விட்டார்கள் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் பாராட்ட வேண்டும். மக்கள் இன்னும் பேக்லாக் இருந்துட்டு தான் இருக்கு. புதுச்சேரி சோலை நகர் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் பயிலும் 1ஆம் வகுப்பு மாணவனை ஆசிரியர் தாக்கப்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதி. தன்னோடு 1ஆம் வகுப்பில் படிக்கும் ஒரு மாணவன் தடுக்கி விழுந்ததாகவும், அவன் விழுந்ததற்கு காரணம் இந்த மாணவன் தான் என்று கூறி ஆசிரியை கீதா என்பவர் கடுமையாக தாக்கியதன் விளைவாக உடலில் இரத்தக்கட்டு ஏற்பட்டு மாணவன் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக தகவல் அறிந்து புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்களின் கூட்டமைப்பின் நிறுவனர் அரசு மருத்துவமனைக்கு விரைந்தார். இந்த தகவல் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்தார். கல்வித்துறை அதிகாரிகள் நேரில் வந்து விசாரணை நடத்தினர். இதில் குறிப்பிட்ட அந்த பள்ளி குழந்தை தானாகவே நடந்த சம்பவத்தை அதிகாரியிடம் விளக்கினார். நான் செய்யாத தவறுக்காக நான் தான் செய்திருப்பேன் என்று கூறி என்னை பெரிய மேசையில் உள்ள ஒரு உடைந்த கால்கட்டை எடுத்து அடித்தார். 3 இடங்களில் ஆசிரியர் அடித்ததாக அந்த பள்ளி சிறுவன் தெரிவிக்கின்றான். மேலும் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு முதுகில் இரத்தக்கட்டு ஏற்பட்டிருப்பதனால் கட்டாயமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டும் என தெரிவித்ததன் அடிப்படையில் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக கல்வித்துறை விசாரணை நடத்தி வருகிறது. மேலும் இது தொடர்பாக கேட்க சென்ற பெற்றோரிடம் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் தரக்குறைவாக பேசியதோடு மாணவனுக்கு டிசி வழங்கி விடுவேன் என மிரட்டி அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். அந்த ஆசிரியரும் தலைமை ஆசிரியரும் அதே பகுதியை சேர்ந்த நபர்கள் என்ற காரணத்தினாலும் இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக பல மாணவர்களுக்கு நடப்பதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே அரசு துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து இவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு கோரிக்கை வைக்கிறது. அவங்க பேர் கீதா. அந்த பள்ளியில் இவங்களுடைய டீச்சராக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு குழந்தை தடுக்கி விட்டு பெஞ்சில் இடிச்சினான்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இந்த குழந்தை தான் சொல்கிறான். அந்த பழியை என் மேலே போட்டு என்னை கூட்டு வச்சு என்னை அடித்தாங்க, நீ தான் தள்ளி விட்டேன்னு சொல்லி என்னை அடித்தாங்க. அப்படின்னா எதால் அடித்தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது பெரிய பெஞ்சோடைய அந்த காலில் இருக்கிற கட்டை அது உடஞ்சி நின்றுது, அதை எடுத்து என்னை அடித்தாங்கன்னு சொன்னேன். இப்போ இது சம்மந்தமாக பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு கேட்க போயிருக்காங்க. அந்த பேரண்ட்ஸுக்கு துளியளவும் மரியாதை தராமல் உங்களால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுவேன், கூட போன பேரண்ட்ஸை உங்கள் பிள்ளைங்க எல்லாரையும் டிசி கொடுத்துருவேன் அப்படின்லாம் மாதிரிலாம் மாற்றிருக்காங்க. இது மாதிரி கம்ப்ளைண்ட் அந்த ஸ்கூலுடைய டீச்சர் மேலே தொடர்ச்சியாக பல்வேறு புகார் ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அதே பகுதியை சேர்ந்த டீச்சரை அந்த ஸ்கூல்லேயே போட்டு வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹெச்எம் இவங்க போய் பேரண்ட்ஸ் பேசுறதுக்கு ஹெச்எம் டீச்சருக்கு ஆதரவாக பேசி உங்கள் எல்லாருக்கும் டிசி கொடுத்துருவோம், வெளில தேர்த்திடுவோம், ஒழுங்குமுறையாக ஸ்கூலுக்கு வாங்கன்ற மாதிரிலாம் அநாகரிகமான வார்த்தையில் பேசியிருக்காங்க. கல்வித்துறை உடனடியாக
அந்த சம்மந்தப்பட்ட 2 அதிகாரிகள் மீதும் வந்து நடவடிக்கை எடுக்கணும். அவங்கள முதல் கட்டமாக அந்த பள்ளியிலிருந்து வேறு இடத்துக்கு இடமாற்றம் செய்யணும். துறை ரீதியான விசாரணை நடத்தி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற ஊழியர் வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியதாரர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியில் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக மாதம் 9,000 ரூபாய் பஞ்சப்படியுடன் வழங்க வேண்டும். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி 95 ஓய்வூதியதாரர்களுக்கு இஎஸ்ஐ திட்டத்தில் இலவச மருத்துவ சிகிச்சை மற்றும் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும். திருத்தப்பட்ட உயர் ஓய்வூதியம் பெற்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் மீண்டும் அந்த திருத்தப்பட்ட உயர் ஓய்வூதியத்தை நிறுத்திய மாதத்தில் இருந்து நிலுவைத் தொகையுடன் வழங்க வேண்டும். மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ரயில்வே கட்டண சலுகைகளை மீண்டும் அமுல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி ஊழியர் வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியதாரர்கள் நலச்சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஊழியர் வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியதாரர்கள் நலச்சங்க தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் ஏராளமான ஓய்வூதியதாரர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் அண்ணா சிலையில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டனர். ரயில் நிலையம் அருகே வந்த அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனை அடுத்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வூதியதாரர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினரை மீறி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மாதம் ரூபாய் 9,000 புதுச்சேரியில் முருங்கம்பாக்கத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு விளையாட்டு பொருட்களை அரியாங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கின்ற ராஜகணபதி வழங்கினார். இளைஞர்களை ஊக்கப்படுத்தவும் நல்வழிப்படுத்தவும் பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறார். குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு நல உதவிகளையும் மற்றும் ஆலயங்களை புனரமைத்தல், புதிதாக அமைத்தல் உள்ளிட்ட திருப்பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். இந்த நிலையில் இளைஞர்களை மேலும் ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி முருங்கப்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி இளைஞர்களுக்கு கிரிக்கெட் மட்டை, பாஸ்கெட் பால் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். இதில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு பொருட்களை வாங்கி சென்றனர். மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நிகழ்ச்சி ஊசுடு தொகுதி பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை உத்தரவுப்படி வெளியூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் கிராம பஞ்சாயத்தில் மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் பயன்பெற்ற பயனாளர்கள் தங்களது கருத்துக்களை பொதுமக்களுடன் பகிர்ந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் பல்வேறு மத்திய அரசு திட்டங்களின் கீழ் புதிய பயனாளிகள் ஆணை பெற்றனர்.
இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அரசு குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணன்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர், வட்டார வளர்ச்சி அதிகாரி, குடிமைப்பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், விவசாயத்துறை அதிகாரிகள், அரசு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர் குழுக்கள், பல்வேறு வங்கி கிளை மேலாளர்கள் மற்றும் ஊழியர்கள், கிராம பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். திருமாவளவன் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடைநீக்கம் செய்த ஒன்றிய அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு சம்பந்தமாக போராட்டம் நடத்திய திருமாவளவன் உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து இடைநீக்கம் அறிவிப்பை திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். திடீரென நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தால் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் 2 கிலோமீட்டருக்கும் அதிகமாக 2 புறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. விடுதலை சிறுத்தை கட்சியினர் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் விழுப்புரம் சாலையில் பரபரப்பு நிலவியது. இதில் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் ஆதவன், எழில்மாறன், வாகை அரசு, தமிழரசன், தங்க கதிர்வேல் மற்றும் பிசிக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். விடுதலை போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் பாராளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட 141 பாராளுமன்ற உறுப்பினர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்ததை கண்டித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 50 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ரயில்வே சந்திப்பில் கடலூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் சார்பில் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் மர்ம நபர்கள் புகைக்குண்டுகளை வீசுகிறார்கள், அவர்களை யார் என்ன என்று கேட்டு கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உட்பட 141 பாராளுமன்ற உறுப்பினர்களை தற்காலிக பதவி நீக்கம் செய்ததை கண்டித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டதற்காகவும், குண்டு வீசியவர்கள் அதற்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரியும் கேள்வி கேட்ட மக்களவை உறுப்பினர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்ததை கண்டித்து திருச்சியில் இருந்து சென்னை நோக்கி செல்லும் திருச்சி ஹவுரா ரயிலை மறித்து சர்வாதிகாரியாக செயல்படும் மத்திய பாஜக அரசையும் மோடி அரசையும் பதவி விலக கோரி 15 நிமிடங்கள் முழக்கங்கள் இட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். பின்பு ரயில்வே காவல்துறையினர் மற்றும் விருத்தாச்சலம் காவல்துறையினர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மறியலை கைவிட்டு சென்றனர். மறியல் செய்தவர்கள் 50க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து பேருந்துகளில் ஏற்றி தனியார் மண்டபத்திற்கு கொண்டு சென்றனர். இதனால் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டது. இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் மண்டல செயலாளர் ராஜ்குமார், மண்டல துணை செயலாளர் 5000, நகர செயலாளர் முருகன், ஒன்றிய செயலாளர் சுப்பு ஜோதி, திருஞானம், நகர பொருளாளர்கள் பூந்தோட்டம் தனசேகர், முருகன், ஒன்றிய துணை செயலாளர் தென்றல், இளைய பெருமாள், மாவட்ட அமைப்பாளர்கள் வழக்கறிஞர் தன்ராஜ், கம்மாபுரம் ஐயப்பன், நகர நிர்வாகிகள் வீரமணி, ஒன்றிய பொருளாளர் எழில்வான், சிறப்பு நகர துணை செயலாளர் வீரமணி, முகிலன், தொகுதி அமைப்பாளர் அகிலன், கம்மாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் இளைய பெருமாள் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் அருகே 12 கோடி மதிப்பில் கட்டப்பட்டு வரும் தடுப்பணையுடன் கூடிய மேம்பாலம் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த இளமங்கலம் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தில் உள்ள விவசாயிகளுக்கு சொந்தமான சுமார் 500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட விவசாய நிலங்கள் முழுவதும் அக்கிராமத்தின் அருகாமையில் அமைந்துள்ள நரி ஓடைக்கு மறுபுறத்தில் அமைந்துள்ளன. மழைக்காலங்களில் நரி ஓடைக்கு மறுபுறம் உள்ள விவசாய நிலங்களுக்கு செல்ல முடியாமலும் ஓடையில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கால் விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்குவதால் நரி ஓடையை கடக்க மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என அக்கிராம மக்கள் நீண்ட வருடங்களாக கோரிக்கை வைத்து வந்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த அதிமுக ஆட்சியில் 110 விதியின் கீழ் 7 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு அதிமுக ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட நிதி பயன்படுத்தாமல் போனது. அதன் பின்னர் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 12 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் விருத்தாச்சலம் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் மேம்பாலம் கட்டுவதற்காக பூமி பூஜை நடைபெற்றது. அவ்வாறு தொடங்கப்பட்ட பாலம் கட்டுமான பணி 90% முடிவடைந்த நிலையில் பாலம் கட்டுமான பணியினை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது உதவி செயற்பொறியாளர் எத்ராஜுலு, உதவி பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். ஆண்டிப்பட்டியில் உள்ள நன்மை தருவார்கள் திருத்தல ஐயப்ப சுவாமி ஆலய 9 நாள் உற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் 49 அடி உயரம் உள்ள சர்வசக்தி மாகாளியம்மன் சுவாமி எழுந்தருளி உள்ள நன்மை தருவார்கள் ஐயப்ப சுவாமி ஆலய மார்கழி மாத 9ஆம் நாள் உற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த கொடியேற்ற நிகழ்வுக்கு கோவில் பூசாரியும் அறங்காவலருமான முத்து வன்னியம் தலைமையில் மாகாளியம்மன் கோவில் முன்புறம் கொடியேற்றத்திற்கான கொடிக்கம்பத்திற்கு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கொடிமரத்தில் கொடி கட்டப்பட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் ஒன்று சேர்ந்து சரண கோஷங்களை எழுப்பியபடியே கொடிக்கம்பத்தில் கொடியேற்றப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிகாரிகளும் ஊழியர்களும் சரியாக வேலை செய்வதில்லை. 100 கோடி ரூபாய் இயந்திரங்கள் வாங்கினாலும் அது வீண் என முதலமைச்சர் வேதனை. மனித கழிவு அகற்றுவதில் இயந்திரங்கள் பயன்பாடு 5.5 கோடி ரூபாய் திட்டத்தை மத்திய அரசு புதுச்சேரிக்கு அளித்திருப்பதாக ஆளுநர் தகவல். ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற ஓய்வூதியதாரர்கள் காவல்துறை கைது செய்ததால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.